நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராபின், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். வழக்கமாக ஒரு கட்சியிலிருந்து வெளியேறி இன்னொரு கட்சிக்கு இணைஞ்சு அந்த கட்சியை நியாயப்படுத்துறது தமிழ்நாட்டு அரசியலில் வழமையாயிடுச்சு. 3 முறை முதல்வராக இருந்தவர்லேருந்து கடைகோடி தொண்டர்கள் வரைக்குமே அது ரொம்ப வழமையாயிடுச்சு சார். இன்றைக்கி ஒரு முக்கியமான பெண் ஆளுமையாக இருந்த காளியம்மாள் அவர்கள் அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இணைஞ்சு அந்த விஷயத்தை நியாயப்படுத்தி பயங்கரமாக பேசியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? நீங்களே கேள்வியும் கேட்டு நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க. என்னை வந்து வேறு கேட்குறீங்க. ஏங்க இந்த ஒரு தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி 3 முறை வந்து இடைக்கால முதல்வராக இருந்தவர், ஜெயலலிதாவால் வந்து ஒரு ரோசி டீ கடைன்னு வந்து வச்சுருந்தவர் தேனி பக்கத்தில். அதிலிருந்து ஒரு தமிழ்நாட்டின் இடைக்கால முதல்வர்னாலும் 3 முறை இருந்திருக்காருன்ற ஒரு அந்த லிஸ்ட்டில் வரும்போது பேர் வருது இல்லை, அப்படி வந்திருக்காரு. இப்போ அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, அவர் இடைக்கால முதல்வர் ஆன போது ஜெயலலிதா பீரியட்லேயே கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு பச்சை தமிழர் பன்னீர்செல்வம் வந்து முதல்வராக இருக்காரு அப்படின்னு சொல்லி என்னை வந்து பாராட்டினதை இன்றும் நான் நன்றியுடன் நினைத்து பார்க்கிறேன். அதிமுக வந்து என்னுடைய தான் உரிமை மீட்பு குழுன்னு சொல்லி சண்டை போட்டார். நம்ம வந்து இதில் யார் சண்டையில் ரைட்டு இதுக்குள்ளே போகல. அப்போ சண்டை போட்டிங்களே, அப்போது கருணாநிதி கலைஞர் வந்து அவரை நன்றியோடு நினைத்து பார்க்கலையா? இந்த திமுகவுக்கு வரும்போது தான் அந்த நன்றி நினைப்பு வருதா? அவர் எப்போ இன்றைக்கா சொன்னார்? கலைஞர் இறந்து போயே பல வருஷம் ஆச்சு. அவர் சொல்லி அதுக்கு முன்னால் இது ஒரு தமிழ்நாட்டில் வந்து இப்போ வைகோ பேசலையா, என் கல்லறையில் கூட நான் வந்து திமுகவுடன் கூட்டணி சேர மாட்டேன். இப்போ எங்கே வந்து நின்னார்? 4 சீட்டு எங்கள் தனி சின்னத்தில் தான் நிற்போம், எங்களுக்கென்று தன்மானம் இருக்கிறதுன்னாரு. இப்போ என்னாச்சு? 3 சீட்டு உதயசீரியில் நிற்கிறாங்களாம், ஒரே ஒரு சீட்டு மட்டும் தனி சின்னமாக. அது என்ன தன்மானம் வந்து இப்போது முக்கால்வாசி குறைஞ்சி போச்சு, காவாசி தான் இருக்குது போல இருக்குது. ஏன்னா திமுக என்ன சொல்லியிருப்பாங்க, போன தடவை 6 கொடுத்தோம், இப்போ உங்கள்கிட்ட மல்லை சத்யா பிரிஞ்சு போயிட்டார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 6, அவருக்கு நாங்கள் 2 கொடுக்கணும். இப்போது உங்களுக்கு அவருக்கு சேர்த்து 6, அதனால் நீங்கள் 4 வேணால் வாங்கிக்க, வேண்டாட்ட போ. இப்போ நீங்கள் சொன்னது வந்து காளியம்மாள் வந்து சொல்கிறது வந்து இது அது கொஞ்ச நாளாகவே வந்து அவங்க வந்து நாம் தமிழர்லேருந்து விலகினதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் மாயவரத்தில் கேட்டாங்க, மன்னார்குடியில் கேட்டாங்க, சிங்கப்பூரில் கேட்டாங்க, சிலுக்குவார்பட்டியில் கேட்டாங்க, அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. தாவேகால ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்துச்சு. இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு சௌகரியமாக போச்சு. தாவேகான்ற ஒரு கட்சி, அந்த கட்சியை வந்து உண்மையிலேயே எல்லோரும் வந்து தேர்தலில் வந்து போட்டிட்டு ஆட்சிக்கு போட்டியாக வரக்கூடிய ஒரு கட்சியாகவே நினைக்கல. அந்த கட்சி காங்கிரஸிலிருந்து ஆரம்பித்து தேசிய இதில் 100 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலேருந்து தாவேகாவை பார்த்து இந்த குழந்தைங்கள்லாம் வந்து தாய்மார்கள்லாம் வந்து சாப்பாடு ஊட்டும்போது நல்ல மூட்டில் இருக்கும்போது அதை குழந்தை கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண முடியாது, நிலாவை பார்த்து நிலா பாரு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குதுன்னு வைங்க, பூச்சாண்டி வராம்பார், பிச்சைக்காரன் வராம்பார், அது ஏதோ ஒன்று குடுகுடுப்பாண்டி வராம்பார். தாவேக்காவை நம்ம அப்படி எடுத்துக்கலாமா சார்? பூச்சாண்டி, அதுதான் சொல்கிறேன். இப்போ தாவேக்காவை வந்து இந்த குழந்தைக்கு சோறு ஊட்டும்போது பூச்சாண்டி வரான்ற மாதிரி வந்து பூச்சாண்டி கட்சி ஆகிவிட்டது தாவேக்கா. என்னென்னா யாருமே தாவேக்காவுக்கு போகணுங்கிற எண்ணமே கிடையாது. இப்போ திருமாவளவன் என்ன பண்ணார்? ஆதவர்ஜன் இங்கே இருக்கும்போது தாவேக்காவோட போகிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார்ல. போனாரா? இல்லை. ஆதவர்ஜனா தான் போனார். ஆதவர்ஜனா போனார். அது கூட ஆதவர்ஜனாவுடைய மைத்துனர் அந்த ஜோஸ் சார்லஸ் வந்து நேற்று பேசியிருக்காரு. அவர் வந்து மாப்பிள்ளை சபரீசன் திமுக அவருடைய ஸ்லீப்பர் செல் தான் அவர். விஜய் கட்சிக்கு அவர் போனதே விஜய் கட்சியை வந்து போட்டு தள்ளுறதுக்காக தான் போயிருக்காரு. அது ஏதாவது இந்த குடும்ப பகையில் வந்து அப்படி சொன்னாரா? ஏன்னா முன்னாலேயே ஒரு தடவை சொன்னார், என் தங்கச்சி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இனிமேல் அவருக்கு பணம்லாம் வந்து எங்கள் அப்பா கொடுக்குறது நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லிட்டாரு. அவங்க லீமா ரோஸ்
அவங்க மேடம் வந்து அதாவது மார்ட்டின் அவர்களுடைய மனைவி வந்து அதிமுகவில் சேர்ந்துட்டாங்க. ஆமாம், அது அது தனி விஷயம். அதுக்கு முன்னால் பாரிவேந்தர் கட்சியில் இருந்த ஐஜேகேல இருந்தாங்க. இப்போ ஆதவர்ஜுனா வந்து ஆக இந்த பூச்சாண்டி விஷயம் பார்த்தீங்கன்னா விசிகா அதான் பண்ணுச்சு. நடுவில் பிரேமலதா அவர்கள் பேசும்போது முதல்ல கொஞ்சம் முன்னால் தம்பி விஜயை வரவேற்கிறோம் அப்படிலாம் பேசுனாங்க. அப்புறம் அவங்ககிட்ட போய் விஜய் கூட்டணி சேரலையா அப்படின்னு கேட்டபோது விஜய் தான் எங்கள்கிட்ட வந்து பேசணும், நாங்கள் சீனியர் கட்சி, நாங்கள் எதுக்கு அவங்ககிட்ட போய் பேசணும் அப்படின்லாம் வந்து டயலாக்லாம் பேசுனாங்க. அதுக்கப்புறம் 1 மாதம் முன்னால் வந்து 1.5 மாதம் முன்னால் திமுக ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, பாதுகாப்பற்ற ஆட்சி, ஒரு பெண் என்ற முறையில் எனக்கு பெண்ணுக்கு தான் வலி தெரியும், திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் 1.5 மாதம் முன்னால் பேசினாங்க. இப்போ பெண்களுக்கு மிக சிறந்த பாதுகாப்பான மாநிலம் வந்து திமுக தமிழ்நாடு தான், திமுக ஆட்சியில் தான் பாதுகாப்பு. சார் அதை விட இன்னொன்னா 15 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் பழம் நழுவி பாலில் விழுந்திருக்கு அப்படின்ற ஒரு டைலாக் சொன்னாங்க. அது என்ன இந்த எண்ணெய் பழம் அது வந்து பெரிய பலாப்பழமாக விழுந்திருக்கும் போல் இருக்குது. நம்ம வந்து என்ன அது பெருசாக விழுந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ இல்லைன்னா இப்போ 1.5 மாதத்தில் வந்து பாதுகாப்பற்ற மாநிலமாக இருந்த தமிழ்நாடு வந்து பாதுகாப்பில் முன்னிலையில் இருக்கும் அப்படின்னு மாறுதுன்னா பழம் பெருசாக தான் இருக்கணும். சாதாரண இழந்த பழம், ஏதோ கொய்யாப்பழம் அதெல்லாம் இல்லை. இது ஏதோ பெரிய பலாப்பழமாக இருக்குது. சரி ரைட்டு, அவங்களுக்கு பாவம், அந்த கல்லூரியை விற்றுட்டாங்க, பணம் வரல, அதை வசூல் பண்ணணும், அந்த பிரச்சனை. அதோட வந்து மற்ற பிரச்சனைகளும் இருக்குது. கட்சி நடத்தணும் கொஞ்ச நாள், அடுத்த ஒரு 4-5 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கணும்ல, கட்சி நடத்துறதுக்கு காசு வேணும்ல. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு கஷ்டம் இருக்குது. நம்ம அரசியலில் வந்து கட்சி நடத்துறதுன்றது சிரமம், அது புரியுது நமக்கு. அந்த மாதிரி வந்து இப்போ காளியம்மாள் வந்து பார்த்திங்கன்னா தாவேகா அந்த பூச்சாண்டி, அதே பூச்சாண்டி விசிகா என்னவோ, ஆனானப்பட்ட காங்கிரஸே அதனை பண்ணிச்சு. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து நாங்கள் பிகில் எடுத்து ஊத ஆரம்பிச்சிட்டோம், விசில்னாரு அப்படின்னாரு, எல்லாம் பேசுனாங்க. இந்த சோடாங்கர் வந்தார் பேசினார், எல்லாம் பேசினாங்க. மாணிக்கம் தாக்கூர் வந்து முடியவே முடியாதுன்னாரு. திருச்சி வெளிச்சாமி என்ன வழக்கம் போல் அவர் இப்போவும் அவர் வந்து திமுக எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்காரு. மாணிக்கம் தாக்கூர்லாம் சத்தத்தையே காணோம். ஜோதிமணி அவர்கள் வந்து பேசுனாங்க, தாவேகாவை ஆதரித்து அங்கே தான் கூட்டணி போகணுன்னு. கடைசி நிமிஷத்தில் மேலேருந்து கூப்பிட்டு, அதுதான் நம்ம முன்னாலேயே கூட பேசணும், ராகுல் காந்தி தான் தாவேகா கூட போகணுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை தூக்கி ஓரமாக உட்கார வச்சுட்டு சோனியா காந்தி அவர்கள் முடிவு பண்ணி பிரியங்கா காந்தியோடு சேர்ந்து இந்த முடிவு எடுத்ததாக தகவல்கள் வருகின்றன. ஓகே, ஆக நான் சொல்ல வர்றது என்னென்னால், யாருமே தாவேகாவை வந்து ஒரு அரசியலில் வந்து அவர்கள் வந்து போட்டியிடக்கூடிய ஒரு கட்சியாக ஒரு சீரியஸாக எடுத்துக்கல. ஓகே, அவங்கள வந்து இந்த ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். நம்ம அது எட்டலைன்னா அது மேலே ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி எடுக்கிறோம்ல, ஏணி. ஓகே, அந்த மாதிரி இது ஏணி கூட இல்லை, அதை காமிச்சு. அதனால தான் பூச்சாண்டின்னு சொன்னேன். குழந்தைக்கு சார் சாப்பிட்றியா, பூச்சாண்டியை கூப்பிடுவா. அது மாதிரி நீங்கள் எனக்கு சீட்டு கொடுக்குறீங்களா, இல்லைண்ணா அங்கே போயிடுவா. காங்கிரஸ் பண்ணிச்சா, விசிகா பண்ணிச்சா, இப்போ தாவேகால வந்து முன்னால் வந்து ஏதோ ஒரு சின்ன முஸ்லீம் கட்சி ஒன்று இருந்தது, நேற்று அவங்க வெளியில் வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாருமே தாவேகாவை வந்து ஒரு பூச்சாண்டி போல தான் வந்தால், அதாவது ஒரு சீரியஸான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரசியலில் இவர்கள் வெகு காலம் இருப்பார்கள். ஓகே சார், ஆனால் அவங்களோட தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் ஒவ்வொரு சம்பவம் நடக்கிறப்பையும் அந்த உற்சாகமாக கொண்டாடுறதை நம்ம பார்க்குறோம். ராகுல் காந்தியும் விஜயும் ஒன்றா ஏறி ரோட் ஷோ போனாங்கன்னா ஃபுல் ஸ்வைப் ஆகிடும் தமிழ்நாடு அப்படின்னு பேசுனாங்க. அதே போல் அதிமுகவோட போயிட்டாருன்னா ஒன்றா போயிட்டாருன்னா ஸ்வைப் ஆகிடும்னு பேசுனாங்க. காளியம்மாள் வருக தாவேக்காவுக்கு, உங்களுக்கு சரியான இடம் தாவேக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க. ஒவ்வொரு மொழியும் சர்ப்ரைஸ் ஆகுறாங்க சார் ரசிகர்கள். யார்? தாவேக்கா ரசிகர்கள், தொண்டர்கள். இல்லைங்க, அவங்க இப்போ தான் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காங்க. அவங்க எதை பார்த்தாலும் வந்து ஒரே உணர்ச்சி வசப்படுறாங்க. அவர்கள் வந்து ரெண்டாவது விஜய் அவர்களுடைய முகத்தை பார்த்தாலே வந்து அது ஏதோ வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம்னு நினச்சிக்கிட்டு, அதாவது அது வந்து சினிமா மோகம் வரைக்கும் ஓகே, எல்லா ஊர்லேயும் இருக்குது. இப்போ கூட வந்து ஆந்திராவில் அந்த ஒரு என்டி ராமராவ் பையன், இந்த ஜூனியர், அவர் பாலையான்னு சொல்லுவாங்க, அவர் பேர் பாலகிருஷ்ணன். இப்போ நம்ம ஊரில் வந்து அண்ணேன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓகே, இந்த கட்சிக்காரங்களை வந்து யார் வயசு முன்ன பின்ன இருந்தால் கூட அண்ணன் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. அந்த மாதிரி வந்து ஆந்திரா தெலுங்கு அங்கே வந்து ஐயா, அது வந்து ஐயா
நம்ம சின்ன ஐயா அப்படின்னு சொல்கிறோமா அந்த மாதிரி பாலகிருஷ்ணனை மரியாதை குறைச்சல். பாலையா அப்படின்னா ஐயானா மரியாதை. இப்போ நம்ம ஐயா காமராசர், ஐயா ராமதாஸ் இப்படி சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி அதே தான் கிட்டத்தட்ட. அவர் வந்த கூட்டத்துலேயும் இதே மாதிரி வந்து அவரை பார்க்கணுன்னு வந்து அங்கே நெரிசல், யாரோ ஒருத்தர் 2 பேரும் இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி அந்த அல்லு அர்ஜுனான்னு ஒரு நடிகர் வந்து அவர் நடித்த படம் அந்த தியேட்டரில் போய் இந்த முதல் ஷோ பார்க்கணுன்றதுக்காக போனார். அப்போது ஒரே கும்பல் கூடி 2 பேர் செத்து போயிட்டாங்க. அது பேரில் அவர் பேரில் எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனால் விஜய் பேரில் இன்னும் போடலை. நம்ம பொதுவாக ஞாபகப்படுத்துகிறோம், சினிமா தியேட்டருக்கு போய் ஃபஸ்ட்டு ஷோ நம்ம ஷோ வந்து நடித்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போன அல்லு அர்ஜுன், அதில் ஒன்றும் நிர்வாக குறைபாடு அந்த மாதிரி விஷயங்கள், கட்டமைப்பு, போனார். ஒரு நடிகர், அந்த படத்தோட ஹீரோ, அவர் நடிச்சிருக்காரு. நம்ம படம் எப்படி போகுது, எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, எந்த இடத்துலலாம் கை தட்டுறாங்க, அது ஒரு நடிகருக்கு உள்ள ஆர்வம் போனார். அந்த கும்பலில் அந்த தியேட்டரில் வந்து 2 பேர் வந்து நெரிசலில் நசுங்கி செத்து போயிட்டாங்க. அதில் அவரை எஃப்ஐஆரில் சேர்த்துட்டாங்க. எஃப்ஐஆரில் வந்து வரிசையாக கொஞ்சம் பேரை சேர்த்து அதில் அவர் பேரும் கடைசியாக சேர்த்தாங்க. ஆந்திரா போலீஸு கரெக்டாக அவங்க வேலையை செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏன் செய்யாமல் விட்டாங்க அப்படிங்கிறது அது திமுக அரசு தான் கேட்கணும், காவல்துறை தான் கேட்கணும். ஓகே. ஏன்னா அதை அர்ஜுனா நம்ம வந்து விஜய் பேரில் கேஸ் போடணுன்றது நம்ம எண்ணம் இல்லை. நம்ம சொல்கிறது என்னென்னா, ஆதவ் அர்ஜுனாவோ இல்லை வந்து புஷி ஆனந்தோ இல்லை மற்ற நிர்மல்குமாரோ அருண்டாஜோ இவர்கள்லாம் நிர்வாகிகள், கவனக்குறைவு அப்படின்னு அவங்க பேரில் கேஸ் போட்டிருக்கீங்களா? அப்படி போட்டால் அப்போ விஜய் எப்படி விட்டீங்க? சரி, விஜய் வந்து அது அவர் என்னங்க பண்ணுவார், கும்பல் வந்து அப்போ இவங்களாம் வந்து இந்த நிர்வாகிகள் அதே தானே. இவர்கள் மீது என்ன குற்றம் கவனக்குறைவு இருக்கிறதோ அதே தான் விஜய் மீது எந்த கவனக்குறைவெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுன்னா அப்போ இவர்கள் மீது சொல்ல முடியாது. சமநீதி வரணும்ல. நம்ம ஒன்றும் அந்த கட்சின்றதுக்காக சொல்லலை, ஒரு பொதுவான ஒரு நீதின்னு இருக்குது. அந்த மாதிரி அது ஒரு இந்த சினிமா மோகன்றது அதுக்கு இப்போ விஜய் கட்சியில் எல்லாத்துக்கும் வந்து விடுவாங்க. காளியம்மாள் வருது, ஏன் இப்போ நாளைக்கு ராபின்சன் வந்து வள்ளுவம் ராபின்சன் தாவேகாவில் சேர்கிறார்னு சும்மா ஒரு 4 நியூஸ் போட்டு பாருங்கள். உங்களுக்கு பாருங்கள் எப்படி ஓஹோன்னு வந்து வருகன்னு உங்களுக்கு வந்து வரவேற்பாங்க. அப்புறம் நீங்கள் வரீங்களா வரலையான்னு பற்றி கூட அவங்க வந்து அதை தெரிஞ்சுக்க கூட விரும்ப மாட்டாங்க, தெரிஞ்சுக்க கூட மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ தான் இவர்களுடைய அரசியல் முதிர்ச்சி. இவங்களுக்கு இப்போ வந்து உங்கள் பக்கம் நாங்கள் வரேன்னு யாராவது சொன்னாலே அப்படியே வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. அவங்களால வந்து அவங்களுடைய அரசியல் பேக்ரவுண்ட் என்ன, அனுபவம் என்ன, வாக்கு வங்கி என்ன, இப்போ திமுக கூட வந்து சொல்லிகிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் தாவேகா வந்து மினி திமுகன்னு. 24 கட்சி கூட்டணி. சரி, 24 கட்சி கூட்டணி. அதில் ஒரு கட்சியும் வந்து நீங்கள் சொல்கிற கட்சியாக வந்து இஸ்லாமிய கட்சியே 4 கட்சி இருக்குது. நம்ம ஒன்றும் இஸ்லாமிய கட்சியும் தனியாக பிரித்து பேசலை. சொல்கிறது வந்து ஒரு கட்சிக்கும் என்ன வாக்கு வங்கி இருக்குது? 24 கட்சி சேர்ந்ததுனால வந்து அது வந்து பெரிய கூட்டணியா? திருமாவளவன் கூட சொல்லியிருக்காரு, இருப்பதிலேயே வந்து மிக வலிமை பெற்ற கூட்டணி அப்படித்தான் சொல்லணும். இன்னும் அவருக்கு எவ்வளோ சீட்டுன்னு தெரியல. இந்த பரீட்சைக்கு போகிற பையன் கடைசி நிமிஷத்தில் கையில் புஸ்தகம் வச்சுக்கிட்டு இந்தியன் எக்கானமி பெஸ்ட் எக்கானமி அப்படின்னு ஏதோ ஒரு நாடகத்தில் வர மாதிரி அது படிச்சுட்டு இருப்பான். அந்த மணி எக்ஸாம் உள்ள வாங்க உள்ளே வாங்க புக்கை கிழவை அப்படின்னு சொல்கிற வரைக்கும், வாத்தியார் கூப்பிட்ற வரைக்கும். அந்த மாதிரி இவங்க வந்து அந்த ஒரு உணர்வோடு இருக்காங்க. அவங்க வந்து தாவேகால சேருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, தகவல்கள் வந்தன. இப்போ வந்து அது ஒரு ஸ்டைலாக போச்சு. தாவேகால போய் நம்ம பேரம் பேசுவோம், அப்போ தான் இங்கே நமக்கு மரியாதை வரும். அங்கே அப்போ சொன்னா பூச்சாண்டின்னு இப்போ அதிமுகவில் போய் சேர்ந்தாங்க. இப்போ காளியம்மாள் அதிமுகவில் சேர்ந்தாங்க, வாழ்த்துக்கள். அவர்கள் வந்து விவரம் தெரிஞ்ச ஒரு இளம் அரசியல்வாதி, பெண் அரசியல்வாதி, மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர், மயிலாடுதுறை அந்த பக்கத்தை சேர்ந்தவர், அந்த டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த. அங்கே உள்ள பிரச்சனைகள், அங்கே குறைபாடுகளெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சவங்க, நல்ல பேச்சாளரும் கூட. இதெல்லாம் வந்து அவர்கள் முடிவு செய்து அதிமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க. இல்லை, அதில் என்ன இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணுவோம். செங்கோட்டையன் வந்து தாவேக்கால ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண மாதிரி காளியம்மாள் அவர்கள் அதிமுகவில் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ செங்கோட்டையன் வந்து அங்கே என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிட்டாருன்னு நீங்கள் நம்புறீங்க சார்? அதுக்கு பிறகு நடந்த ஈரோடு கூட்டத்திலலாம் எந்த ஒரு நெரிசலுமே அந்த மாதிரி இல்லை. அந்த ஒரு விஷயம் இல்லை. அதாவது நான் 2 விதமாக பார்க்கலாம்.
நான் சொல்கிறது வந்து வாக்கு வங்கி எவ்வளவு அதிகமாச்சு செங்கோட்டையினால் அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது. நான் ஓப்பனாக பேசுகிறேன் சார். ஒரு முன்னாள் அமைச்சர் 9 முறை எம்எல்ஏவாக இருக்கார். அவர் வந்ததுனால எவ்வளோ வந்து வாக்கு வங்கி சும்மா ஒரு சொல்லுங்கள் எவ்வளோ % ஏறும் தவேகாவுக்கு? கொங்கு பெல்ட்டில் ஒரு 4-5% ஏறலாமே சார். 1% 2% ஏறினாலே பெரிய விஷயம். நான் எனக்கு ஒன்றும் செங்கோட்டையன் வந்து எதிரியோ இல்லை அவர் மீது எனக்கு எந்த வன்மமோ கிடையாது. ஓகே. அவர் வந்து அவரால் பயனே இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. வாக்கு வங்கி அரசியலுக்கு அவரால் பெரிய பயன் இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் அந்த நிர்வாக கட்டமைப்பு நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு அது ஏற்கனவே பேசியிருக்கோம் நம்ம. அவர் வந்து அந்த நெரிசல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு சீராக, ஏன்னா தாவேகாவை தொண்டர்களை வந்து கட்டமைப்பது சீரமைப்பதுங்கிறது எளிய காரியம் இல்லை. 4900 பேர் தான் வரணும், 5000 பேர்னு சொல்லி நெறிமுறை இருக்கிறதுனால 4900 பேர் தான் அப்படின்னு சொல்லி போடும்போது கடைசி நிமிஷத்தில் போலீஸ் பேரிகேட்லாம் தள்ளிட்டு திருச்சி இல்லையா? ஆமாம், எல்லாம் உள்ளே பூந்துட்டாங்க நிர்வாகி இல்லாதவங்களாம். அப்புறம் நிர்வாகின்னு சொல்லி உள்ளே வந்தவன் வந்து போகும்போது தான் ஒரு ஆள் ஒரு வட மாநிலத்தவர் வந்து இறந்து போனார். கடைசியில் பார்த்தா அவர் நிர்வாகி இல்லை. நிர்வாகின்னு யாரோ பாஸ் வாங்கியிருக்காங்க, அவங்ககிட்டேருந்து அது ஏதோ 1000 ரூபாய் என்னமோ கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இவங்களுடைய அரசியல் வந்து விஜய் முகத்தை பார்க்க வேண்டும். இப்போ கூட பாருங்கள், 50,000 பேர் வந்து அப்ளிகேஷன் 100 ரூபா கொடுத்து வாங்கி போனாங்க. 10,000 ரூபா டிடி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னும் போது வேட்பாளர்கள் போது 4700 பேர் தான் வந்தாங்க. அது ஏன்னு கேட்கும்போது அவங்களே பதில் சொல்லிக்கிறாங்க. இல்லை நேர்காணலில் வந்து தலைவர் விஜய் தளபதி அவரை நேராக பார்க்கலாம், அவர் தான் உட்காருவார்னு நினச்சோம். கடைசியில் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, இவன் ஜான ஆரோக்கியசாமி அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க? ஜான ஆரோக்கியசாமி இவங்க பார்க்கறதுக்கு 100 ரூபாயே அதிகம், 10,000 ரூபாய் எதுக்கு? ஓகே. தலைவரை பார்க்கறதுக்கு 10,000 ரூபா. அவன் ஏன் அப்படி திங்க் பண்ணுறான்னா, அவன் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோக்கா விடிகாலையில் 4 மணிக்கு ஷோ போடுவாங்க. இப்போல்லாம் நிறுத்திருக்காங்க, ஹைகோர்ட்லாம் தடை பண்ணியிருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு, மிட் நைட்டு 12 மணிக்கு ஷோலாம் போடுவாங்க. 12:05 இன்றைக்கி கணக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா நைட்டு 12:05க்கு ஒரு ஷோ. நேற்று நைட்டு அந்த உதாரணமாக சொல்கிறேன். அந்த மாதிரி ரசிகர் மன்ற ஷோன்னு போடும். அப்போ ரசிகர் மன்ற ஷோன்னா எவ்வளோ ரூபா விற்கணுன்றதெல்லாம் தேட்டரில் அது சம்மந்தம் இல்லை. 3000 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபா இப்படி பிளாக்கில் போகும். அவன் என்ன நினைக்கிறான்? 10,000 ரூபா டிடி கட்டி போய் நம்ம நேரில் எதிரில் விஜய் அண்ணனை பார்க்கலாம், தளபதியை பார்க்கலாம். ஒரு 2 படம் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 5000 ரூபா பிளாக்கில் நம்ம வாங்கலையா, அது வீடியோவில் தான் பார்க்குறோம். அதே 10,000 ரூபாய்க்கு நேராக பார்க்கலாம். கடைசியில் வந்து புஷி ஆனந்த் தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அநேகமாக 100 ரூபா ரீஃபண்ட் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன் எல்லாரும். இது அந்த கட்சியுடைய அந்த ஆரம்ப நிலை என்பதால் இன்னும் வந்து அவங்க வந்து அரசியலில் பல படிகள் தாண்டி போகணும். ஓகே. அந்த வகையில் காளியம்மாள் அதிமுகவுக்கு போன அதிமுக என்ன 10% ஏறிடுமா? மயிலாடுதுறை இப்போ வந்து பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்ட இடம். இப்போ அதுக்கு முன்னாலாம் வந்து ரொம்ப நாளாக மயிலாடுதுறை வந்து மணிசங்கரையர் காலத்துலேருந்தே அது வந்து காங்கிரஸுக்கான இடம்னு. இப்போது சுதான்னு அவங்க எம்பி இருக்காங்க. ஸோ அப்போது மயிலாடுதுறையில் இவங்க போனதுனால வந்து அதிமுகவுக்கு வந்து பயன் இல்லை காளியம்மாள் அப்படி சொல்லலை. வாக்கு வங்கியில் ஒரு பெரிய வித்தியாசம் வந்து விட போவதில்லை. ஒரு பேச்சாளர் ஒரு காலம் அந்த 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 பகுதியில் எங்கேயாவது ஒரு இடத்துல அதில் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் அவங்களுக்கு எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக வாய்ப்பு கிடைக்கலாம். ஒரு நல்ல பேச்சாளர், விவரம் அறிந்தவர், எங்கே இருந்தாலும் வாழ்க, அவ்வளோதான். ஓகே. இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறதுன்னா, அதிமுகவில் சேர்ந்தாங்க, தாவேகாவில் சேர்ந்தாலும் அதே வாழ்க்கை தான் சொல்லணும் நம்ம. அது அவர்களுடைய முடிவு. நாம் தமிழர் கட்சி விட்டுட்டு போகிறாங்க, வேறு கட்சியில் சேர்றாங்கன்றது அவங்களுடைய முடிவு, சுய முடிவு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியாயம் இருக்குது. இப்போ ஓபிஎஸ் இவ்வளோ அந்த லெவலில் 3 முறை முதல்வராக இருந்தவருக்கே வந்து இன்றைக்கி ஒவ்வொரு நாள் பச்சை தமிழர் பன்னீர்செல்வம்னு சொன்னார்னா, பச்சை தமிழர் பன்னீர்செல்வம்னு சொன்னோன்னா அடுத்த மாதமே இவர் போய் திமுகவில் சேர்ந்துருந்தாருன்னா அது உண்மையான நன்றி. இன்றைக்கி வந்து சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி சேரும்போது நியாயப்படுத்தணும். நான் கூட வேறு ஒரு நிகழ்வில் சொன்னேன். இந்த திமுகவில் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க, ஓபிஎஸ் வரப்போகிற ஓபிஎஸ்க்கு நாங்கள் கொண்டு வருவோம்னு தேர்தல் வாக்குறுதியில். நம்ம ஜனங்கள்லாம் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நினச்சி ஏமாந்து போயிட்டாங்க. கடைசியில் இந்த ஓபிஎஸ் தான் வந்திருக்காரு. அவர் அது கரெக்டாக இருக்குது, ஓல்டும் கரெக்டாக இருக்குது, பென்ஷனும் கரெக்டாக இருக்குது.
அதுதான் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு பதிலாக தான் வந்து டாக்ஸ் ஒரு புதுசாக ஒரு பென்ஷன் வந்து நீங்கள் உங்கள் பணத்தையே எடுத்து அவங்க அரசாங்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு சொல்லி ஒன்று புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஜாக்டோ ஜியோ வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி இனிப்பெல்லாம் வழங்கிக்கோன்னா அப்புறம் பார்த்தா போராடுறாங்க. அந்த சும்மா ஒரு முக்கியமான நிர்வாகிகளை மட்டும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸு எல்லாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவங்கள ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் இது வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, போராட்டம் இது அரசியல் நிகழ்வுகள் சாதாரணம். இந்த கட்சியை விட்டு கட்சி மாறுறவங்க ஏதோ அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஓகே சார், தமிழ்நாடு அரசியலில் ஒவ்வொரு வாரம் வந்து ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். ஒரு வாரம் முழுக்க வந்து போராட்டக்களமாக தமிழ்நாடு இருந்ததை நம்ம பேசியிருக்கோம். ஒரு வாரம் முழுக்க கொலைக்களமாக தமிழ்நாடு இருந்ததை பார்த்துருக்கோம். இந்த வாரம் முழுக்க கற்பழிப்பு களமாக தமிழ்நாடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு சம்மந்தமான ஒரு செய்திகளை நம்ம பார்க்குறோம். பாலியல் வன்கொடுமை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. பிரதமர் மோடி வந்து திருச்சி மாநாட்டில் பேசுகிறப்பவும் சொல்லியிருந்தார், பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாட்டுக்குன்னு சொல்கிறார். விஜய் பேசுகிறாரு, அன்புமணி பேசுகிறாரு, சீமான் பேசுகிறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அதாவது புள்ளிவிவரத்தை பார்த்தீங்கன்னா நான் கூட வேறு எங்கேயோ பேசியிருக்கேன். அதிமுக ஆட்சி, இதுக்கு முன்னால் இருந்த அதிமுக ஆட்சியை ஒப்பிடும்போது 63% பெண்களுக்கு எதிரான வன்முறை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு புள்ளிவிவரம் சொல்லுது. போக்சோ, அதாவது சிறுமிகளுக்கு எதிராக 190% அதிகமாக இருக்குது. அதாவது 3 மடங்காக இருக்குது, கிட்டத்தட்ட 3 மடங்கு. இங்கே இப்போ கடந்த 48 மணி நேரத்தில் எடுத்திங்கன்னா 12 பாலியல் குற்றங்கள்னு சொல்லி ஒரு பட்டியல் வெளியாயிருக்கு தமிழ்நாட்டில். இது விளாத்திக்குளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 17 வயது சிறுமி இயற்கை உபாதைக்காக போன போது அதில் வந்து குற்றங்கள் நிகழ்வது என்பது ஒரு சமுதாயத்தில் எல்லா ஆட்சியிலையும் நடக்கக்கூடியது. சமூக பிரச்சனைன்னு எடுத்துக்கலாம், சமூக பிரச்சனையும் எடுத்துக்கலாம். இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு இல்லாமல் குற்றங்கள் நிகழ்வது வந்து. ஆனால் இங்கே 2 விஷயம். குற்றங்கள் 3 விஷயம் சொல்லலாம். ஒன்று, குற்றங்கள் மிக அதிகமாக ஒப்பிடும்போது அதான் 63% பெண்கள். போக்சோ 3 மடங்கு ஏறுதுன்னா ஏன் வந்து இந்த சிறுமிகளுக்கு எதிராக வந்து இப்போ அதிகமாக இருக்குது? இதில் என்ன அதிமுக திமுக வித்தியாசம் என்ன இருக்குது? மக்கள் அதே மக்கள் தானே. அதிமுகவில் இருக்கும்போதும் இதே மக்கள் தானே இருந்தாங்க. திமுக ஆட்சியில் ஏன் வந்து அப்படின்னா 3 பங்கு ஆகுது சிறுமிகள் மீது? அது காரணம் வந்து இந்த கஞ்சா போதை பொருட்கள். கஞ்சா போதை வரும்போது அவனுக்கு வந்து சிறுமியா இதுவா மூதாட்டியா 60 எங்கேயோ ஒரு இடத்துல 74 வயசு பெரியவர் அவரை வீட்டுக்குள்ளே பூந்து அடித்து போட்டு அவர் மனைவி 62 வயசு மூதாட்டி அவங்கள பாலியல் வன்முறை. எங்கேயோ காட்டுக்குள்ளே போன 80 வயசு மூதாட்டி பாலியல் வன்முறை பண்ணி அவன் கொலை பண்ணிட்டான். 2 வயசு குழந்தை கிருஷ்ணகிரியில் ஒரு திமுக நிர்வாகி பண்ணிட்டார். காவல்துறையை சேர்ந்த சீருடையில் ஒருத்தர் வந்து சென்னையிலேயே எங்கேயோ தான் வந்து வீட்டுக்குள்ளே புகுந்து ஒரு பெண்ணை வந்து சட்டையெல்லாம் அவங்க இதெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் கட்டி ஏதோ தகராறு இது பண்ணி முயற்சி பண்ண அவங்க வந்து அதை வந்து வீடியோவும் அவர் எடுத்துகிட்டு அவர் முகத்தை வெளியில் ஓடி வந்து கதவை தாப்பா போட்டாங்க. அவர் உள்ளே மாட்டிக்கிட்டார். ஊர்க்காரங்களாம் வந்து அப்புறம் பிடிச்சா அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை அவங்க பேரில் யாரோ புகார் சொல்ல வந்தாங்க, புகார்லாம் ஒன்றும் எழுத்துப்பூர்வமாக இல்லை, யாரோ சொன்னாங்க, அது விசாரணை பண்ணுறதுக்காக ஒரு பெண்ணை விசாரணை பண்ணணுன்னா ஒரு பெண் காவலர் போகணும், இல்லை பெண் காவலருடன் இருக்கணும். இவர் மட்டும் தனியாக போய் 2வது அதையும் போய் அந்த பெண்ணுடைய சட்டையை எதுக்கு அவுக்கிறாரு? அப்போது இதுக்கு முன்னால் வந்தது ஒரு ஆப் செயலி வச்சு காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து ஆர்ம்ட் ரிசர்வ் ஏஆரில் இருக்கக்கூடியவர் ஒருத்தர் வந்து இன்னொரு 5 போலீஸ்கார் ஒருத்தர் அங்கே இருக்கார். இவங்க வந்து இந்த மெட்ஸு ஹீரோயின் இதெல்லாம் விற்பனை பண்ணுறாங்க, விநியோகம் பண்ணுறாங்க. அப்போது காவல்துறையிலும் நம்ம எல்லா காவல்துறையினரும் வந்து மோசம் நம்ம சொல்லலை. காவல்துறையில் அங்கங்கே 1-2 கருப்பு ஆடுகள் இருக்கத்தான் செய்யும்னு பொதுவாக சொல்லலாம். ஆனால் ரொம்ப இப்போ கருப்பு ஆடுகள் அதிகமாக தெரியுது. நேர்மையான நல்ல காவல்துறை கடமையை செய்யக்கூடிய காவலர்கள் கம்மியாக இருக்காங்க. இப்போ அந்த விளாத்திக்குளத்தை எடுத்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து காணும்னு காலையிலேருந்து 12வது வகுப்பு பரீட்சை எழுதிட்டு வந்த பொண்ணு காணும். நைட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் 24 மணி நேரமும் போலீஸ் ஸ்டேஷனு, அதுக்கு தானே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நைட் டியூட்டியில் இருக்காங்க. போய் எஸ்ஐட்ட கேட்டால் காலையில் வாங்க பொண்ணை காணணும். கரெக்டு, காலையில் வாங்க. அந்த நைட்டுக்குள்ளே
ஒரு காலம் அது வரைக்கும் அது உயிரோடு இருந்திருந்தால், இல்லை வந்து அசம்பாவிதம் நடக்காமல் இருந்திருந்தால் காப்பாற்றியிருக்கலாமா? ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமா? தேட வந்து போலீஸ் போயிருந்தா? கருவேலங்காட்டுக்குள்ளே அது வீட்டில் கைப்பறை இல்லையா? தமிழ்நாடு தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம், ஏழைகளை வந்து முன்னேற்றி சமூக நீதி காத்த மாநிலம். கழிப்பறையே இல்லாமல் ஒரு பொண்ணு வந்து கருவேலங்காட்டில் போக வேண்டியிருக்கு 2026. இதில் யார் ஆட்சிங்கிறது முக்கியம் இல்லை, ஆட்சி எவ்வளவு அவலட்சணமாக இருக்கிறது என்பது தானே தவிர, யாருடைய ஆட்சி இப்படி இருந்தாலும் விமர்சனம் நம்ம செய்வோம். அதிமுக ஆட்சி ஒரு கால் இப்படி இருந்தாலும் நாம் விமர்சனம் செய்வோம். யாருடைய ஆட்சி இருந்தாலும் விமர்சனம் செய்வோம். குறைபாடுகளை சுட்டி காட்டுவது தான் மீடியாவுடைய பணி, கடமை. அந்த வகையில் போய் காலையில் வாங்க, காலையில் போயிருக்காங்க அந்த குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில். இல்லை, நீ விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் சட்டம் என்ன சொல்லுது, வேறு மாநிலத்தில் ஒரு குற்றம் நடந்திருந்தால் கூட நீங்கள் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் போனீங்கன்னா 0 FIRனு ஒன்று போடணும். 0 FIR நீங்கள் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சட்ட விதி, காவல்துறை. அப்புறம் ஏன் அங்கே அனுப்புகிறீங்க? சரி, அங்கே போய் உட்காந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார வச்சு இவங்க எழுதி கொடுக்குற புகார் இல்லாமல் நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் புகார் எழுதணும்னு சொல்லி இப்படிலாம் எழுதியெல்லாம் முடித்த உடனே அதை பதிவு பண்ணானா பரவாயில்ல, இதெல்லாம் எழுதிட்டிங்களா, இப்போ அதே குளத்தூருக்கு போய் அங்கேயே பதிவு பண்ணுங்கள். ஸோ குளத்தூருக்கு போய் காலையில் போய் மறுபடியும் காலையிலேருந்து விளாத்திக்குளம் போய் விளாத்திக்குளத்துலேருந்து மறுபடியும் குளத்தூர். இதுக்குள்ளே அவங்களே வந்து ஊர் மக்களே வந்து காட்டில் வந்து அந்த பெண்ணுடைய சடலம், காயப்பட்ட இரத்த கசிவுகளோடு சடலத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. சாலை மறியல், திமுக எம்எல்ஏ வந்து அங்கே வந்து வந்தபோது அவரை வந்து சுற்றி நின்று பெண்கள்லாம் கேள்வி கேட்டு பெரிய அளவில் தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் வந்து அவர் வந்து அந்த எம்எல்ஏ வந்து நாளை காலையிலக்குள்ளே வந்து இவரை கைது பண்ணி குற்றவாளியை யாராக இருந்தாலும் இதை மோப்பனாய் வச்சு ஏதோ வடமாநில இளைஞர்கள் இருந்ததாக வந்து சில ஏதோ ஒரு இடத்துல போனோம். குற்றம் செய்தது வடமாநில இளைஞரா, தமிழ்நாட்டுக்காரரா, இல்லை திராவிட தென் மாநிலங்களைச் சேர்ந்தவரா, அது வந்து குற்றவாளி தான். குற்றம் செய்தவரை பிடிக்கணும். முன்னால் கூட ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் வந்தார், அவர் வந்து இளைஞர் வந்து இங்கே வந்து ஒரு சிறுமியை வந்து ஏதோ பண்ணிட்டு போயிட்டார். அப்புறம் 14 நாள் தனிப்படை வச்சு 15 நாள் கழித்து எந்த ரயில்வே ஸ்டேஷனில் அவர் இருந்தாரோ அதே ரயில்வே ஸ்டேஷனில் அதே டிஷர்ட் போட்டுட்டு இருந்தார், பிடிச்சோன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அவர் ஆந்திராவிலேருந்து வந்தாரா வட மாநிலத்திலேருந்து வந்தாராங்கிறது முக்கியம் இல்லை. அப்படி பார்க்க போனால் இப்போ வந்து நாங்குநேரியில் வந்து டீ கடை வாசலில் நின்றவங்களை வந்து ஒரு கும்பல் வந்து வெட்டியிருக்கு சாதியை கேட்டு. அதில் ஒரு ஒரிசாவை சேர்ந்த ஒரு இளைஞரும் வெட்டப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். அவர் எந்த சாதிக்குள்ளே வருவார்? வட மாநிலம்னு வந்தாலே அங்கேயும் சாதி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இங்கே உள்ள சாதி பிரச்சனையில் வட மாநிலத்துக்காரர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து வெட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? கண்ணு ஒன்று தெரியாமல் வெட்டுறாங்க. ஏன்னா அந்த ஊர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிகள் அதிகமாக இருக்கக்கூடியது. ஓகே, பட்டியல் சமூகத்தார் அதிகமாக இருக்கு. இப்படி அப்போ என்ன வித்தியாசம் இருக்குது? தீவிரவாதிகள் வந்து பகல்காமில் என்ன பண்ணா, சுற்றுலா பயணிகளை வந்து நீங்கள்லாம் வந்து எந்த மதம்னு வந்து அவங்க ஏதோ ஒரு இஸ்லாமிய மதத்துடையதை அதை ஓத சொல்லி கேட்குறான், இல்லைன்னா பேண்ட்டை அவுத்து பார்க்குறான் சுன்னத் பண்ணியிருக்காங்களான்னு. அது பண்ணலை அப்படின்னு சொன்னால் சுட்டு கொண்டுடுறான். பண்ணியிருக்காங்க, அதாவது இஸ்லாமியர் என்றால் விட்டு போயிடுறான். அதுலேயும் ஒரு இஸ்லாமியர் அந்த வண்டி குதிரை இறந்து போயிட்டார். சரிண்ணா, அந்த தீவிரவாதிகளுக்கும் அவன் தேசத்துக்கு எதிரான தீவிரவாதி. நம்ம அதை வந்து மதத்துக்கு கொண்டு போக வேண்டாம், தேசத்துக்கு எதிரான தீவிரவாதி. இங்கே டீ கடையில் ஜாதி கேட்டு வெட்டுறான்னா ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அங்கே பேண்ட் அவுத்துட்டு வெட்டினவனும் இங்கே ஜாதி கேட்டு வெட்டுறவனும் 2 பேரும் தீவிரவாதி தானே. அவனை தீவிரவாதின்னு அடையாளப்படுத்துகிறோம், இவனை வந்து சமூக விரோதின்னு சொல்லி விட்டுட்டா போதுமா? இவனும் தீவிரவாதி தான். ஓகே, அந்த வகையில் இந்த மாதிரி குற்றங்கள் வந்து 48 மணி நேரத்தில் 12 பாலியல் குற்றங்கள் நாங்குநேரியில் அங்கே இங்கே ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, அதை நாங்குநேரியில் வெட்டினவன் அடுத்த ஊரில் போய் 2 பேரை வெட்டிட்டு ஒரு பைக்கை வேறு திருடிட்டு போயிட்டாங்க. இப்போ விளாத்திக்குளத்தில் வந்து இன்னும் இது வரைக்கும் பிடிக்கல. அந்த திமுக எம்எல்ஏ பந்தாவா சொன்னார், பிடிக்கிற வரைக்கும் நான் இங்கேருந்து நகர மாட்டேன்னு. அவர் அங்கேயே ரோட்லேயே தான் இருக்காரான்னு தெரில, சொல்லி 2 நாள் ஆச்சு, இது வரைக்கும் பிடிச்சதாக தகவல் வரல.
ஓகே சார், இதுக்கெல்லாமே மூலக்கூறாக வந்து போதைப் பொருட்கள் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? இல்லை, அது எடுத்துக்கலாமல்ல. அதான் ஏன்னா திருப்பி சொல்கிறது என்னென்னா, எந்த சமுதாயத்திலும் அந்த சமுதாயத்தில் வந்து குற்றங்கள் அதிகமாகுதுன்னா அது வந்து வெறும் அரசோட குற்றம் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அந்த சமுதாயம், இளைய தலைமுறை வந்து ஒரு தவறான பாதைகளில் போகிறார்கள். இது எந்த ஆட்சி வந்தாலும் இப்படி தான் இருக்கலாம் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாக்கு சொல்லலாம், நியாயப்படுத்தலாம். ஓரளவு அது நியாயமாக இருக்கலாம். ஆனால் எங்கே வந்து இது கட்சி சம்மந்தப்பட்டது இல்லை, ஏதோ சமுதாயமே கெட்டுவிட்டதுன்னா, இப்போ நீங்கள் உங்கள் இந்த உதாரணம் சொல்லும்போது உடனே நம்மளை வேறு மாதிரி கட்சின்னு சொல்லிடுவாங்க. சீமான் கட்சி மாநாடு நடத்துகிறார். அங்கே வரவங்களாம் யார்? இதே தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள். அவரோட கட்சி தொண்டர்களாக இருக்கலாம், இல்லை அவர் சார்புடையவர்களாக இருக்கலாம், அவர் மேல் ஈர்ப்பு உடையவர்களாக. அவன் அங்கே அமைதியாக இருக்கான், அடக்கமாக இருக்கான், ஒழுக்கமாக இருக்கான். தாவேகா ஒரு பரப்புரை நடத்துது, நிர்வாகிகள் பேரிகேட் தள்ளி விட்டு ஏறி குச்சி வர்றான், டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிறான். இவனும் தமிழா, அவனும் தமிழன். இவனும் தமிழ்நாட்டில் இந்த இளைய தலைமுறை, அவனும் இளைய தலைமுறை. இப்போ இளைய தலைமுறை வந்து இந்த காலத்தில் கெட்டு போச்சு, அதனால தான் இந்த தாவேக்கால் இப்படி இருக்குன்னு வந்து நியாயப்படுத்தினா எப்படி ஏற்றுக்க முடியும்? ஓகே, அதே இளைய தலைமுறை இங்கே இன்னொரு இடத்துல. அப்போ அங்கே கட்டமைப்பு இருக்குது, இங்கே இல்லை. இதைத்தான் சொல்கிறோம். ஓகே, இங்கே அதனால் வந்து இளைய தலைமுறை மோசமாக போச்சு, அதனால தான் குற்றங்கள் அதிகமாகிடுச்சு இப்போ திமுக ஆட்சியிலன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியல. அப்போ என்ன காரணம்னு சொன்னால், கஞ்சா, மெட்ஸு, இந்த மாதிரி போதைகள். இப்போ முந்தானத்து கூட ஜாஃபர் சாதிக்கு வந்து கைது பண்ணிட்டான் அப்படி இப்படின்னாங்க. அவர் 0 போதை மாநிலம்னாரு, மாசு சார் சொன்னார். ஒரு வாரம் கழிச்சு முதல்வர் சொன்னார் 1 லட்சம் போதை மாத்திரை பிடிச்சோன்னாரு. அவர் 0 மாநிலம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 355 கோடி ரூபாய்க்கு ராமநாதபுரத்தில் வந்து வேனில் வச்சு 2 இளைஞர்களை பிடிச்சிருக்காங்க. எங்கன்னா இலங்கைக்கு படகுல எடுத்துகிட்டு போகிறது. ஓகே சார், இதில் வந்து ஒரு கேள்வி என்னென்னா, முதல்வர் இதுக்கு முன்னாடி இதுக்கான பதிலாக என்ன சொல்லியிருந்தாரு பார்த்தீங்கன்னா, இதை வந்து மத்திய அரசு தான் தடுக்கணும், ஏன்னா வட மாநிலங்கள்லேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு போதைப் பொருட்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இப்போ ஆந்திராலேருந்து ஒரு பையன் வந்து இங்கே சிறுமியை கெடுத்தானா அப்போ ஆந்திர அரசு தான் ஆக்ஷன் எடுக்கணும். இல்லை, நீங்கள் சொல்கிற முதல்வர் சொல்கிற அதே கண்ணோட்டத்தில் ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து ஒரு சிறுமியை வந்து வன்புணர்வு செய்துட்டு போகிறான், இல்லை பாலியல் தொந்தரவு பண்ணிட்டு போகிறான். வட மாநிலத்திலிருந்து வீடு வீடாக பூந்து போகிறாங்க வராங்க. அப்போ வட மாநிலத்தில் இருக்கிறவங்க அங்கே ராஜஸ்தான்லேருந்தோ ஒரிசாலேருந்தோ அவங்க வந்து அவங்க ஊர் ஆட்கள்லாம் எங்கே போகிறாங்கன்னு பின்னாலேயே அந்த போலீஸ் வரணும், தமிழ்நாடு வரைக்கும் வரணும், தென் மாவட்டம் வரைக்கும் உள்ளே வந்து அவன் என்ன பண்ணுறான்னு அவனை வந்து பிடிச்சிட்டு போகணும். எல்லா மாநிலங்கள்லேருந்தும் அந்தந்த மாநிலக்காரர்கள் வந்து வெளியூரில் போனாலும் அவங்கள தொடர்ந்து வந்து அவர்களை கண்காணித்து அவர்களை வந்து பிடிக்கணுன்னா தமிழ்நாடு போலீஸுக்கு என்ன வேலை? இப்போ தமிழ்நாட்டுக்காரன் வந்து ராஜஸ்தான்லேயோ ஒரிசாலேயோ வெஸ்ட் பெங்காலையோ போய் ஒரு தப்பு பண்ணான்னா தமிழ்நாடு போலீஸ் தொடர்ந்து போய் கண்காணித்து போய் பிடிச்சிட்டு வருதா? கோரை ஏறி கோழி பிடிக்கலையா? அப்புறம் வார ஏறி வைகுண்டம் போகிறதா? தமிழ்நாட்டிலேயே குற்றங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. நீ அதாவது பேசுகிறதுல ஒரு நியாயம் இருக்கணும்ல. வட மாநிலத்திலிருந்து வந்து செய்து விட்டாங்க, அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து அந்த எல்லையை தாண்டி வரும்போதே குற்றவாளிகளை கண்காணிப்பது, குற்றவாளிகள்னு சொல்வதை விட குற்றம் நடக்காமல் தடுப்பது தான் அது முதல்ல வந்து காவல்துறையுடைய முதல் கடமை. நீங்களே வந்து செவிலியர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க ரோட்டில், பெண்கள் அநேகமாக செவிலியர்கள் என்றால் இளம் பெண்கள், ஓரளவுக்கு இளம் பெண்களாக தான் இருப்பாங்க முக்கால்வாசி பேர். அவங்க போராட்டம் பண்ணுறாங்கன்றதுக்காக அவங்கள குண்டுக்கட்டாக வேனில் தூக்கி கொண்டு போய் கேளம்பாக்கம் ஊரை பக்கத்தில் விடிகாலையில் 2 மணிக்கு இறக்கி விட்டு வரீங்க. அப்புறம் குற்றம் நடக்காமல் என்ன செய்யும்? அந்த ஏரியாவில் அவன் கஞ்சா அடிச்சுட்டு இல்லை மெட்ஸு போட்டு அவன் எங்கேயோ ஒரு கடை வாசலில் படுத்து கிடப்பான், உட்காந்து கிடப்பான், அப்படியே பார்த்துட்டு பேங்க் பார்த்துட்டு உட்காந்துருப்பான். அந்த சமயத்தில் 2 பொண்ணு போகுது இருட்டில். தப்பு பண்ணணுன்ற தைரியம் வருதா இல்லையா? அந்த கஞ்சாவோ அந்த போதை வந்து அவனை தப்பு பண்ணுறதுக்கு தூண்டுதா இல்லையா? இதை தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் அதை வந்து தடுக்காமல் இப்போ கூட 355 கொடுத்துருக்காங்க. இன்னொரு இடத்துல சென்னையிலேயே இங்கே 22.5 கோடி ரூபாய்க்கு ஏதோ சென்னை கரியில் இங்கே இதை வந்து பிடிச்சிருக்காங்க. ஆக தினமும் வந்து போதைப் பொருள் வந்து கஞ்சா மட்டும் இல்லை, கள்ளசாராயம் மட்டும் இல்லை, இந்த மெட்ஸு புதுசாக வந்துருக்கு. இது பெருகிக்கொண்டே இருக்கிறது. இதை கட்டுப்படுத்துவது யார்? மத்திய அரசா? மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டில் வந்து செய்யணும்னா அப்புறம் தமிழ்நாட்டுக்கு காவல்துறை, இங்கே தமிழ்நாட்டில் வந்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவுன்னு ஒன்று இருக்குது காவல்துறையில், அதை கலைச்சிடலாமா?
நர்கோட்டிக்ஸ் பியூரோ மத்திய அரசு தான் வந்து இதை செய்யணுன்னா தமிழ்நாட்டில் போதை தடுப்பு பிரிவு என்று காவல்துறையில் ஒரு பிரிவு இருக்கிறது. அது என்ன செய்கிறது? லஞ்சம் வாங்கினவர்களெல்லாம் சிபிஐ தான் முடிக்கணும். அப்போ தமிழ்நாடு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே டிவிஎஸ்சி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கலைச்சிடலாமா? நமக்கு என்ன தான் வேலை மாநிலத்தில்? அங்கேருந்து நிதி கேட்டு வாங்கி ஒதுக்கீடு செய்வது தான் நமக்கு வேலையா? 2 பிரச்சனை. ஒன்று போதை பொருள், இன்னொன்று அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த போதைப் பொருள் சம்பந்தமாக வந்து அதை டீல் பண்ணுறவன் எல்லாரும் ஒன்று திமுக நிர்வாகியாக இருக்கான், இல்லை திமுகவுக்கு வேண்டப்பட்டவனாக இருக்கான், இல்லை திமுக ஆதரவு கொடுக்கும். அப்போ காவல்துறை எப்படி தைரியமான நடவடிக்கை எடுக்கும்? ஆளுங்கட்சிக்கு எதிராக, ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்கள், ஆளுங்கட்சிக்காரர்கள், இவளுக்கு எது? அப்போ யார் அந்த சார் தான் நடக்கும். ஓகே. அப்போ அடிப்படை எங்கே இருக்குது பிரச்சனை? இல்லை குற்றவாளிகள்லாம் வந்து ஆளுங்கட்சியில் சேர்ந்துடுறாங்க. ஏன் சேர்றான்? ஆளுங்கட்சி குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவு தருகிறது என்று தெரிஞ்சு தான் வந்து சேர்றான். நீ வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுக இருந்தாலும் முதல்ல கைது பண்ணுன்னு சொல்லு. நம்மளே பேசியிருக்கோம். ஓசூரில் வீட்டு வாசலில் மோட்டார் சைக்கிள் தான் சொல்லிட்டு காரில் வந்த அந்த திமுக நிர்வாகியோட பையன் ஆதித்யான்னு 22 வயசு இடித்து அந்த வண்டியை கீழே தள்ளிட்டு வீட்டிலேருந்து வந்து கேட்ட அந்த அந்த பைக்கார இளைஞரோட அந்த குடும்பத்து மேலேயே வண்டி ஏற்றி அது வரைக்கும் நடந்தது வந்து அவன் போதையில் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அந்த திமுக நிர்வாகி மால்கிரி சீனிவாசன் சீனா என்கிற அவர் காவல்துறை உதவியுடன் வீடு வீடாக வந்து யாரெல்லாம் வந்து அந்த வீடியோ எடுத்திருக்காங்களோ அந்த வீடியோவை அழிச்சிட்டு போகிறார். இதுக்கு காவல்துறை உதவியாக இருக்குது. அந்த தெருவில் யாரையும் அவ்வளோ பேர் 15 பேர் வாசலில் வந்து நின்று வேடிக்கை பார்த்துருக்கான். 15-20 பேர் எவனுமே சாட்சி கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். இதுக்கு காரணம் அப்போ இளைய தலைமுறையா, சமுதாயமா? ஓகே. அப்போ காவல்துறைக்கும் ஆளுங்கட்சியை சேர்ந்த குற்றவாளிகள், குற்றம் செய்பவர்கள், இவர்களுக்கும் ஒரு 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 பிணைப்பு இருக்கிறது. திமுக நிர்வாகி குடும்பமோ நிர்வாகிக்கு வேண்டியவர்களோ இருந்தால் என்ன வேணால் குற்றம் செய்யலாம், காவல்துறை வந்து கண்டுக்காது, காப்பாற்றும் அப்படிங்கிற எண்ணம் வந்தால் குற்றம் செய்கிறதுக்கு மேலும் மேலும் எண்ணம் அதிகமாகும். இதுதான் வந்து 48 மணி நேரத்தில் 12 வந்துருச்சு. இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, முதல்வர் இரும்பு கரம்னு சொல்கிறாரே தவிர அதை எங்கேயோ தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கார் அவர். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காரணம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.